டச் பண்ணிக்கிறேன். தற்கொலை பண்ணிக்கிற சீன்ல உனக்கு எதுக்கு டச்சப்? இமேஜ் போயிடுமே ப்ளீஸ். இமேஜ் போனதுனால தான் நீ தற்கொலை பண்ணிக்கிற கதை பிரகாரம். டயலாக் பாத்துக்கிட்டியா நீ? அதுக்கு அப்புறம் டயலாக் வேற இருக்கா? நாகேஷ் ப்ளீஸ் பீ சீரியஸ். டேக் எடுத்துருமா? ரெடி ஓகே ரெடி ரெடி. கிளிசரின் கூட பாவுக்கு. கிளாப் இட். ஸ்டார்ட் ஆன். கிளாப். வாழ்க்கை என்ன 1000 பிரச்சனை இருக்கு. அதுக்காக ஒவ்வொருத்தரும் தற்கொலை படிக்கிறதா முடிவெடுத்து சமுத்திரத்துல போய் விழுந்தா இந்நேரம் சமுத்திரமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நண்டு கட்டு உலகத்துல என்னால வாழ முடியாது. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். வேண்டாமா? இல்ல நான் தற்கொலை பண்ணிக்க தான் போறேன். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேண்டாமா? என்ன தடுக்க நீங்க பண்ணிட்டு போய நீ எல்லாம் பாருங்க. என்ன சார் நீங்க நல்ல சீரியஸ் இல்ல இப்படி ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கிறீங்க. இன்னொரு டேக் எடுத்துங்க ப்ளீஸ். என்ன நாகேஷ் நீங்க? அதான் நாகேஷ். ஐயோ ஒரு 10 நிமிஷம் தனியா உட்காருங்க. பேசாம உட்காரணும். நான் அவளுக்கு க்ளோஸ் எடுக்கணும். ஜனங்களுக்கு இவனை கிட்ட காட்ட போறீங்களா? அது அவங்க தலையெழுத்து. எந்த எழுத்த பாருங்களேன். சிகரெட் எங்கடா டேய்? ஏப்பா ஷூட்டிங் எல்லாம் பாத்தியா? எப்படி ஒரே தலைவலிடா. தியேட்டருக்குள்ள உட்கார்ந்து பாரு, மண்டையே வெடிச்சிடும். சரி ஆமா, ஓய்விஜே தானே அவங்க? நான் தற்கொலை பண்ணி போறேன் சொல்லும்போது இந்த டொய்யன் மீது போயிருமேடா. அதுங்க அது அப்போ. இப்போ படம் பார்க்கும்போது தியேட்டருக்குள்ள ஜனங்களே இந்த இடம் வரும்போது வாயால கோயின்னு சத்தம் கொடுத்துருவாங்க. ஜனங்களே சரி விடு, நமக்கு இருக்காதெல்லாம். என் பிரச்சனை எனக்கு முதல்ல ஒரு அம்மா வேணும். உன் தலையெழுத்து. இந்நேரம் பார்த்து தாய் பாசம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அம்மா வேஷம் போற அத்தனை பேருக்கும் சான்ஸ். எல்லாரும் அவுட்டோர் போயிருக்காங்க. இவங்க சவுகாச்சாரம் இல்ல. அசப்புல பார்த்தா அவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா இவங்க வேற. இது ஒரு அலாதி கேரக்டர். கூடவே ஒரு போட்டோகிராஃபர் வருவானே. வரானே அதானே. ஹாய் லட்சுமி. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? மோகன் சௌக்கியமா? இந்த சிரிப்பை கேட்டுதான் எவ்வளவு நாள் ஆச்சு. அது என்னடா எம்டி? மீனாட்சி துரைசாமி. சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம். இவங்க வீட்டு குழாயை திருப்புனா தண்ணி வராது, பணமா கொட்டும். பெரிய கோடீஸ்வரி. சந்திரன். இவங்க பொழுதுபோக்கே 15 பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசம் மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது. இவங்களே கதை, இவங்களே வசனம், இவங்களே இசை, இவங்களே டைரக்ஷன். ஆனா பார்க்க வேண்டிய தண்டனை மட்டும் நம்மது. நீ தவறி போய் டிராமாவை பார்க்காம விட்டுட்ட, மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க. ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கேரக்டர். கொஞ்சம் ஹலோ விஜயா, சௌக்கியமா இருக்கியா? பேப்பர்ல உன்னை பத்தி கிசு எதுவுமே காணோம். கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம்னா உங்களுக்கு தெரியாமலையா? அதானே கேட்டேன். ஆனா ஒண்ணு, இவங்க நாடகத்தை பத்தி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை போருந்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உடம்பையே செருப்பா தைச்சு போட்டுருவாங்க. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. My God, எதுக்குங்க இதெல்லாம்? நாங்க எல்லாம் உங்க ரசிகர்கள். You mean fan? No, fanatics. Oh, that's much better. நீ தாரா சபை உங்க ராமா பார்த்தோம். நைட்டு பூரா தூக்கமே வரல. அடாடாடா என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. இன்னைக்கு வெடிகாலையில போன் பண்ணி ராமசுவாமி கூட அதுதான் சொன்னார். ராமசுவாமி தெரியாது? கலைக்கு சேவை செய்யறதுக்காகவே ஆண்டவன் உங்களை படைச்சிருக்கான். நீங்க கலைத்தாயின் கை குழந்தை. இதேதான் போன வாரம் மேடையில சொன்னார் சின்னவர், நம்ம எம்ஜிஆர். டேய், ஐஸ் வச்சது போதுண்டா. இதான் கடைசி பெரிய ஐஸ் கட்டி வைக்க போற பாரு. எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 20, 22. மை காட், எனக்கு 45 வயசு ஆகுது. 45? 45? எங்க அம்மா வயசுடா. ஆமா, வெளியே போர்டுல துரைசாமி எழுதி இருக்கு. அவங்க புருஷனா? ஆமா. சொந்த புருஷனா? சரி சரி. இப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. எப்படியா சொல்றது? அவங்க டிராமான்னா நாம உயிரையே விடலையா, அது மாதிரி நமக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. சும்மா கேளுடா. உயிரையா? தைரியமா கேளுங்க. நீங்க எனக்காக ஒரு வேஷம் போடணும். இதுக்கா இப்படி பயப்பட்டீங்க? என்ன வேஷம்? அம்மா வேஷம். அம்மா வேஷமா? இது வரைக்கும் நான் போட்டது இல்லையே. ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஜனங்க இல்லைங்க, ஜனம்.
ஒரே ஒருத்தர், அவர் ஒத்துக்கிட்டா போதும். ஒருத்தருக்காக டிராமாவா? அவங்க டிராமாவே தான். நீங்க உட்காருங்க, நான் விவரமா சொல்றேன்.